சோலே பூரி இன்னைக்கு வீட்லயே ட்ரை பண்ண போறேன். இது செய்யறதுக்கு எத்தனை பாத்திரம் சிங்க் ஃபுல்லாக போகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. பயப்படாதீங்க. ப்ரெஷர் குக்கர்ல விசில் விட்டதும் ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனா வந்து கிரைண்ட் பண்ணியிருக்க வெங்காயம், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, சோம்பு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து கலந்து அதோட வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா மசாலா போடுறதுக்கும் இந்த மாதிரி சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். மிக்ஸி ஜார்ல சன்னா எடுத்து வச்சிருக்க ஒரு 4-5 கேஷ்யூஸ் வந்து சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின். டொமேட்டோ பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சன்னா வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துருங்க. வேலை செய்கிற நேரத்துக்கு ஸ்டாண்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ கையிலேயே தான் வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தால கொஞ்சம் வந்து ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சன்னா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தண்ணியும் சேர்த்து நல்லா குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இன்னொரு சைடு வந்து நல்ல சோலா பூரிக்காக மாவு பிசைஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் நல்லா பெரிய